வணக்கம். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலம். புதுப்பானையில் பொங்கல் வைத்தும் மக்கள் வழிபாடு. மதுரையில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு எதிராக 53வது நாளாக தொடரும் போராட்டம். பொங்கல் பண்டிகையை புறக்கணிப்பதாக சின்ன உடைப்பு கிராம மக்கள் அறிவிப்பு. தரகம்பாடி அருகே இடுகாட்டுக்கு சாலை இல்லாததால் நேர்ந்த அவலம். ஒத்தையடி பாதையில் இறந்தவரின் உடலை தூக்கி சென்ற உறவினர்கள். திருப்பத்தூரில் தண்ணீர் குடிக்க வந்து கிணற்றில் தவறி விழுந்த காட்டு பன்றிகள். தண்ணீரில் தத்தளித்த பன்றிகள் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்பு. ராமநாதபுரம் முத்திர கோசமங்கை மங்களநாத கோவிலில் ஆருத்ர தரிசன விழா. நடராஜர் உருவத்தை வடிவமைத்தவாறு மாணவிகள் நடனம். திருவண்ணாமலையில் வெளிநாட்டினர் தமிழர்களைப் போல் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் வைத்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வேடியப்புனூர் கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. மாணவ மாணவியர் வேட்டி சிலை அணிந்து இவ்விழாவில் கலந்து கொண்டனர். இதேபோன்று டென்மார்க் மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த சிலர் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து உரியடி போட்டியில் கலந்து கொண்டு வெளிநாட்டினர் உற்சாகம் அடைந்தனர். சுற்றுலாத்துறை சார்பில் மன்னார்குடி ஹரித்ரா நதி தெப்பக்குளத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. புதுப்பானையில் பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கல் குளவை சத்தம் போட்டு உற்சாகம் அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து கிராமிய பாடல்கள், தப்பாட்டம், புலியாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்தில் தன்னார்வலர்கள் முதியவர்களுடன் சேர்ந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். அப்போது தன்னார்வலர்கள் வேட்டி, சட்டை, சேலை, இனிப்பு போன்ற பொருட்களை முதியவர்களுக்கு வழங்கி நிகழ்ச்சியை ஏற்படுத்தினர். இதேபோன்று தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூரில் தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதியில் பொங்கல் விழா நடைபெற்றது. பொங்கல் வைத்தும் பாடல்களுக்கு நடனமாடியும் அவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனையடுத்து பழங்குடியினர் மக்களுக்கு கோலப்போட்டி நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்ற 30 பேருக்கு புடவை பரிசாக வழங்கப்பட்டது. மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு எதிராக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கிராம மக்கள் பொங்கல் பண்டிகையை புறக்கணித்துள்ளனர். மதுரை விமான நிலையத்தை 633 ஏக்கர் பரப்பளவில் விரிவாக்கம் செய்ய திட்டமிடப்பட்டு சின்ன உடைப்பு, பரம்புப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நிலத்திற்கான இழப்பீடு தொகையை 2013ஆம் ஆண்டின் கணக்கீடு அடிப்படையில் வழங்குவது, மாற்று இடம் வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை சின்ன உடைப்பு கிராம மக்கள் நீதிமன்றத்தை நாடினர்.
இந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் கிராம மக்கள் 53 நாட்களாக தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 53 நாட்களாக வாயில் கருப்பு துணி கட்டி போராடிய அவர்கள் பொங்கல் பண்டிகையையும் தமிழக அரசு வழங்கும் பொங்கல் பரிசு தொகுப்பையும் புறக்கணிப்பதாக தெரிவித்தனர். நாங்கள் ஒரு 55 நாளாகவே இந்த போராட்டத்தில் கலந்துருக்கோம். அரசு வந்து எந்த ஒரு இதுவுமே சொல்லலை எங்களுக்கு. அதே மாதிரி பொங்கல் விழாவுக்கு அரசுலேருந்து கொடுக்குறாங்கல்ல, வழங்குறாங்கல்ல, அந்த இது நாங்கள் வந்து வாங்க மாட்டேன்ட்டோம். எங்களுக்கு பொங்கலும் இல்லை, எங்களுக்கு கருப்பு பொங்கல் இன்னைக்கு. ஏனென்றால் எங்களுடைய வாழ்வாதாரம் பூரா பாதிச்சிருச்சு. இடமெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த எடுத்ததில் எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அதுக்கான வேல்யூ உள்ள மாதிரி எங்களுக்கு தரல. 2009 எடுத்தாங்க. 2013 வந்து அந்த வேல்யூ பிரகாரம் அதைத்தான் அமல்படுத்த சொல்லிட்டு இப்போ முக்கியம் அதைத்தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். தரகம்பாடி அருகே இடுகாட்டுக்கு பாதை இல்லாததால் இறந்தவர்களின் உடலை உறவினர்கள் ஒத்தையடி பாதையில் தூக்கி சென்று அடக்கம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரகம்பாடி தாலுகாவில் அமைந்துள்ளது கஞ்சா நகரம் கிராமம். 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் கஞ்சா நகரத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் ஆதி திராவிட சமுதாய மக்களுக்கான இடுகாடு அமைந்துள்ளது. கஞ்சா நகரிலிருந்து இடுகாட்டுக்கு செல்ல 2 கிலோமீட்டருக்கு சாலை வசதி உள்ள நிலையில் மீதமுள்ள தூரத்திற்கு சாலை இல்லை. இந்நிலையில் கஞ்சா நகரை சேர்ந்த கணேசன் என்பவர் உயிரிழந்தார். முதலில் இறுதி ஊர்வல வாகனத்தில் கணேசனின் உடல் கொண்டு செல்லப்பட்டது. பாதி தூரத்திற்கு மேல் சாலை இல்லாததால் கணேசனின் உறவினர்கள் அவரது உடலை ஒத்தையடி பாதையில் தூக்கி சென்று அடக்கம் செய்தனர். சாலை இல்லாததால் பல ஆண்டுகளாக இந்த அவலம் தொடர்வதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்ய ஏதுவாக இடுகாட்டுக்கு பாதை அமைத்து தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கைகள்லாம் இழந்த முழுக்கிச்சு கண்ணாம போயிட்டு எங்களுக்கு தேவையானது என்னன்னா ஒரே ஒரு சாலை மட்டும்தான். எங்க போக்குவரத்து கூட நாங்க ஒரு சாலையை கேட்கல, அதை நாங்களே இது பண்ணிப்போம். எங்களுக்கு தேவை ஒரு இறுதி சடங்கான ஒரு இடுகாட்டுக்கு நிரந்தரமான சுடுகாட்டுக்கான ஒரு வழியை தான் நாங்க கேட்கிறோம். அது கூட இந்த அரசால ஏற்படுத்தி தர முடியலங்கும் போது எங்களுக்கே ஒரு அச்சமா இருக்கு. நாங்க யார்கிட்ட போய் முறையிடுறதுன்னு எங்களுக்கே தெரியல. அதை நாங்க யார்கிட்ட தான் போய் முறையிடுறது இந்த அரசு தான் முடிவு பண்ணணும். மனு கொடுத்துருக்கோம், கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் நாங்க மனு கொடுக்க தயாராக தான் இருக்கோம். கொடுத்ததுக்கும் இது வரைக்கும் ஒன்றும் விளக்கங்கள் இல்லை. நாங்கள் இனிமேலுக்கும் கொடுக்க தயாராக தான் இருக்கோம். நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாமலாம் கிடையாது. ரோட்டில் ஒரு 4 பஸ்ஸை மறைச்சி கூட நாங்கள் பண்ணிட்டு போயிடுவோம். ஒன்றும் அது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இந்த மாதிரி தான் இருக்கும். தாலையும் சாலையும் கூட ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு வழியில் நடந்து கூட போக முடியல. எவ்வளோ முள்ளுகள், புதுமான முள்ளுகள்லாம் அதிகமாக இருக்குது. நாங்கள் என்ன தான் பண்ணுறது? திருப்பத்தூரில் கிணற்றில் தவறி விழுந்த காட்டு பன்றிகளை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் சின்னசமுத்திரம் பகுதியில் நந்தகுமார் என்பவருக்கு சொந்தமான விவசாய கிணறு அமைந்துள்ளது. இந்நிலையில் காப்புக்காட்டிலிருந்து தண்ணீர் தேடி ஊருக்கு புகுந்த காட்டு பன்றிகள் விவசாய கிணற்றில் விழுந்தன. 13 காட்டு பன்றிகள் கிணற்றில் நீண்ட நேரம் தத்தளித்துக் கொண்டிருந்தன. பன்றிகளின் சத்தம் கேட்டு அங்கு வந்த பொதுமக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தீயணைப்புத் துறையினர் வலையை பயன்படுத்தி காட்டு பன்றிகளை மீட்டனர். அதால நடக்கவே முடியல, அதால ஓட கூட முடியல. ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு பரதநாட்டிய மாணவிகள் தீபங்களை ஏந்தியபடி நடராஜர் வடிவில் நின்று நடனமாடி மெய்சிலிர்க்க வைத்தனர். ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள உத்திர கோசமங்கை மங்களநாத திருக்கோவில் உலகில் முதல் சிவன் ஸ்தலமாக போற்றப்படுகிறது. இக்கோவிலை விலை மதிப்பில்லாத மரகத கல்லாலான நடராஜர் பெருமானுக்கு ஆருத்ரா தரிசன விழா நடைபெற்றது. இதனையொட்டி நடந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். தீபங்களை கையில் ஏந்தி நடனமாடிய மாணவிகள் நடராஜர் உருவத்தை வடிவமைத்தவாறு நின்று அனைவரையும் பக்தி பரவசத்தில் மூழ்கடித்தனர்.
உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நெல்லையப்பர் கோவில் யானை காந்திமதியின் உடல் தாமரைக்குளம் அருகே நல்லடக்கம் செய்யப்பட்டது. புகழ்பெற்ற நெல்லையப்பர் கோவிலில் காந்திமதி என்ற யானை பராமரிக்கப்பட்டு வந்தது. பல ஆண்டுகளாக பக்தர்களுக்கு ஆசி வழங்கி வந்த காந்திமதி யானையின் உடல்நிலை கடந்த சில நாட்களுக்கு முன்பு மோசமடைந்தது. நேற்று காலை காந்திமதி யானை தனது 56வது வயதில் காலமானது. இதனைத் தொடர்ந்து யானையின் உடலுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. யானையின் உடல் கிரேன் உதவியுடன் லாரியில் ஏற்றப்பட்டு 4 ரத வீதிகளில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் மலர் தூவி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். கோவிலுக்கு சொந்தமான தாமரை குளத்திற்கு அருகே கொண்டுவரப்பட்ட காந்திமதி யானைக்கு அரசியல் தலைவர்களும் மாவட்ட ஆட்சியரும் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். குளத்திற்கு அருகே தோண்டப்பட்ட குழியிலிருந்து கழிவுநீர் வெளியேறியதால் அங்கு கோவில் யானையை அடக்கம் செய்ய பக்தர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தாமரை குளத்தின் மற்றொரு பகுதியில் குழி தோண்டப்பட்டு காந்திமதி யானையின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஆம்பூரில் மலை அடிவாரத்திலிருந்து நகரங்களுக்கு செல்ல பாதை இல்லாததால் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தோளப்பள்ளி ஊராட்சியில் கடலைக்குளம் கிராமம் உள்ளது. மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள இக்கிராமத்தில் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கிருந்து கானாற்றின் நீரோட பாதை வழியாக சுமார் 5 கிலோமீட்டர் நடந்து சென்றால் மட்டுமே நகரங்களுக்கு செல்ல முடியும். வன விலங்குகளின் நடமாட்டம் இருப்பதால் வேலைக்கு செல்வோரும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களும் பெரும் அச்சத்துடன் காட்டுப்பாதையில் நடந்து செல்கின்றனர். மழை காலங்களில் கானாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதால் வெளியில் செல்ல முடியாமல் கடலைக்குளம் கிராம மக்கள் ஊருக்குள்ளேயே முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து புகார் அளித்தும் அரசு அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ கண்டுகொள்ளவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது பண்ணிங்க தொலை ஜாஸ்தி. எங்களுக்கு மெயின் ரோடு வேணும். பசங்க 7 பேர் இருக்கிறாங்க. அவங்க இப்போ மழை பெஞ்ச ஸ்கூலுக்கு நாங்கள் அனுப்புறதில்ல. அதனால அவங்களுக்கு படிப்பு கெட்டு போகுது. எங்களுக்கு வழி வேணும். இது மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். இங்கே ஓடையில போய் ஓடையில வராங்க. மழை பெஞ்சா அனுப்புறதே கிடையாது. 8 நாள் மழை பெஞ்சா கூட அந்த 8 நாள் ஸ்கூல் கட் ஆயிடுது. மழை நின்று பின்னால் தான் அப்புறம் தான் அங்கே அனுப்புகிறோம். இது மாதிரி பொண்ணு எடுக்கிறது இருந்தால் கூட இங்கே காட்டு யாரும் பொண்ணு கொடுக்கறதில்ல. அது மாதிரி எல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு நிற்கிறோம். ஏதோ தயவு செஞ்சு உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சது எதை வழி பண்ண கொடுக்கணும். எங்களுக்கு வழி வேணும். பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் மருத்துவ கழிவுகள் தேக்கி வைக்கப்படுவதால் துர்நாற்றம் வீசுவதாக புகார் எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் அமைந்துள்ள அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை அறைக்கு செல்லும் சாலை புதர்மண்டி காணப்படுகிறது. இதனால் இறந்தவர்களின் உடல்கள் தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்படுவதாக கூறப்படுகிறது. கழிவறைகளும் மூடப்பட்டுள்ளதால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் குப்பைகளும் மருத்துவ கழிவுகளும் பல மாதங்களாக அகற்றப்படாமல் உள்ளது. எனவே மருத்துவமனையை தூய்மைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் சுகாதார சீர்கேடுகளுடன் இருக்கக்கூடிய ஒரு அவலநிலை இருக்கிறது. அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சாக்கடை கழிவுநீர்கள் பக்கத்தில் தேங்கி இருப்பதால் அரசு மருத்துவமனை வரக்கூடிய நோயாளிகளுக்கு ஏற்கனவே நோயாளிகளாக சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த கழிவுநீர் துர்நாற்றத்தினால் இன்னும் அதிகபட்சமான நோயை தான் உருவாக்குமே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதை மருத்துவ நிர்வாகம் கண்டுகொள்வதில்லை. அதே போல அரசு மருத்துவமனையினுடைய மருத்துவ கழிவுகளை அங்கேயே போஸ்ட்மார்ட்டம் இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகிலே கொட்டி இருப்பதால் அது சுகாதாரமின்றி துர்நாற்றம் வீசக்கூடிய அளவில் இருக்கிறது. அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய மருத்துவ நிர்வாகம் அதையும் கண்டுகொள்வதில்லை.
ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். மதுரை அவினியாபுரத்தில் வாடிவாசலுக்கு வண்ணம் பூசும் பணி நடைபெற்றது. பொங்கலை முன்னிட்டு அவினியாபுரத்தில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறவுள்ளது. ஜல்லிக்கட்டுக்காக தடுப்பு வேலி, பார்வையாளர் இருக்கை, விழா மேடை அமைக்கும் பணிகள் நிறைவடைந்தன. அவினியாபுரத்தில் போட்டிக்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் பாதுகாப்பு பணிக்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல்லில் பொங்கல் பண்டிகையொட்டி வாழைத்தார்கள் நல்ல விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். வத்தலகுண்டு வாழைத்தார் சந்தையில் தேனி, கரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட வாழைத்தார்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகையொட்டி வாழைத்தார்கள் அதிக அளவில் வரத்து மற்றும் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் ஒரே நாளில் 25,000 வாழைத்தார்கள் விற்பனைக்காக ஏற்றுமதி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த இடம் பொங்கலை முன்னிட்டு, தைப்பொங்கலை முன்னிட்டு தாருக்கு 150 ரூபா கூட, நாடு 400 ரூபா போகிறது 600 ரூபா, கற்பூரவள்ளி 300 ரூபா போனது 500 ரூபா, ரசாலி 400 ரூபா போனது 600 ரூபா, செவ்வாழை 750 ரூபா 800 ரூபா போனது 1000 ரூபா 950 ரூபா, தாருக்கு 200 250 ரூபா கூடாதே. ஆனால் விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு நல்லா மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. வரத்தும் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கனால இந்த இடம் மார்க்கெட் ரேட்டு அதிகமான விலை கூடுதல், விலைவாசி கூடுதல். அதில் விவசாயிகளுக்கு நல்லா மகிழ்ச்சி. செங்கல்பட்டு அருகே ஆவின் பாலகத்தில் பால் பொருட்கள் இல்லாததால் பொதுமக்கள் தனியார் கடைகளை நாடி செல்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. அச்சரப்பாக்கத்தை அடுத்த அண்ணா நகரில் பல ஆண்டுகளாக ஆவின் பாலகம் இயங்கி வருகிறது. இங்கு குளிர்சாதன பெட்டி, ஜெனரேட்டர் போன்ற சாதனங்கள் பழுதாகியதால் பால், தயிர், ஐஸ்கிரீம் போன்ற பொருட்கள் கிடைப்பதில்லை என தெரிகிறது. மூடும் தருவாயில் உள்ள பாலகத்திற்கு தேவையான வசதிகளை செய்து தருமாறு ஆவின் நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் நடைபெற்ற திருவாதிரை தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். வீரநல்லூர் பூமிநாத சுவாமி கோவிலில் திருவாதிரை திருவிழா கொடியேற்றமானது கடந்த 4ஆம் தேதி நடைபெற்றது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் 14 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நடைபெற்ற நிலையில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் புதிதாக திறக்கப்பட்ட ஜவுளி கடையில் மலிவு விலையில் விற்கப்பட்ட டி-ஷர்ட்டை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பள்ளிப்பாளையம் சங்ககிரி சாலையில் உள்ள புதிய ஜவுளி கடையில் திறப்பு விழா சலுகையாக முதலில் வரும் 100 நபர்களுக்கு ₹1 ஒரு டி-ஷர்ட் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியிருந்தது. இந்நிலையில் 500க்கும் மேற்பட்டோர் திரண்டு ஒருவரை ஒருவர் முண்டி எடுத்துக்கொண்டு டோக்கன் வாங்கியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் பள்ளிப்பாளையம் சங்ககிரி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நாகையில் கடல் ஆமையின் முக்கியத்துவம் மற்றும் பாதுகாப்பு குறித்த மணல் சிற்பம் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நாகை பழைய கடற்கரையில் வனத்துறை சார்பில் அழிவின் விளிம்பில் உள்ள அரிய வகை ஆலிவ் ரெட்லி ஆமையை மீட்டெடுக்கும் முயற்சியாக செய்த மணல் சிற்பத்தை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் பார்வையிட்டார். இதில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சேவ் டர்ட்டில் என அமைந்தவாறு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் இழுவை வலையை பயன்படுத்துவதால் அரிய வகை ஆலிவ் ரெட்லி ஆமைகள் அழிந்து வருவதால் அதனை பயன்படுத்த வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. திருப்பத்தூரில் புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாட வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற ஊர்வலம் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. பெண்கள், தூய்மை பணியாளர்கள், சுகாதார அலுவலர்கள், மாணவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். மேலும் புவி வெப்பமயத்தாலை தடுப்பது மற்றும் கழிவுகளை முறைப்படி அகற்றுவது குறித்து பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக்களம்.
மணப்பாறையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் மாற்றுத்திறனாளிகள் சக்கர நாற்காலியுடன் கலந்து கொண்டு மெய்சிலிர்க்க வைத்தனர். உலக இதய தினத்தை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் மணவை மாரத்தான் என்ற தலைப்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. 21 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 5 மற்றும் 3 கிலோமீட்டர் உள்ளிட்ட பிரிவுகளில் ஆண், பெண் இருபாலருக்கும் தனித்தனியாக போட்டிகள் நடத்தப்பட்டன. திருச்சி, மதுரை, கோவை, தருமபுரி, ஈரோடு, திருவண்ணாமலை, வேலூர் போன்ற மாவட்டங்களைச் சேர்ந்த 3500 பேர் இப்போட்டியில் கலந்து கொண்டனர். மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேகமாக நடத்தப்பட்ட மாரத்தானில் மாற்றுத்திறனாளிகள் சக்கர நாற்காலியுடன் பங்கேற்று அசத்தினர். போட்டியாளர்களை வழிநெடுகிலும் திரண்டிருந்த பொதுமக்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர். 21 கிலோமீட்டர் பிரிவில் கோவையை சேர்ந்த சதீஷ்குமார் என்பவரும், 10 கிலோமீட்டர் பிரிவில் யோகேஸ்வரன் என்பவரும் வெற்றி பெற்றனர். பெண்கள் பிரிவில் திருச்சியை சேர்ந்த சதா என்ற மாணவியும் முதலிடம் பிடித்தார். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன.